ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான ப்ரொமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் ப்ரொமோவாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்டோரியோட ஹிண்ட் கொடுக்கல. இதை நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஏன்னா இப்போ ராகவ் வந்து அவர் மனசில் இருக்க எல்லா காதலையும் அபிகிட்ட சொல்லிட்டாங்க. அபியும் வந்து அதை அணுகிட்ட சொன்னாங்க. அணு வந்து அபிக்கு எல்லா விஷயமும் சொல்லி புரிய வச்சுட்டாங்க. அதனால தான் இன்றைக்கான ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா முரளி வந்து அபிகிட்ட பேசும்போது என் வீட்டுக்காரர் வந்து அவரோட மனசில் இருக்க காதலெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. அதை கேட்ட முரளி அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலிக்கு வளைகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுமே பார்த்தோம்னா முரளி வந்து அந்த வளைகாப்பும் நடக்க போகிறதில்ல, அஞ்சலிக்கு குழந்தையும் பிறக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்க. மொத்தத்தில் ஸ்டோரி வந்து அடுத்த கட்டமாக மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ ராகவ் வந்து அவரோட லவ்வை சொன்னதுக்கப்புறம் அபியும் இனிமேல் மனசு மாறிடுவாங்க. அவங்களுக்குள்ளார சூப்பரான ரொமான்ஸ் மூமெண்ட் வந்துருச்சுன்னா அடுத்து இருக்க ஸ்டோரி என்ன, யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும். இதை தான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது அந்த டார்கெட்டில் ராகவ், ஆகாஷ், அபி இவங்க 3 பேர் தான் வரிசையாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா ஆகாஷ் ஒரு பக்கத்து பைக் ரேஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ட்ரைனிங் போகும்போது அந்த இடத்துல ஏதாவது கீழே மேலே தள்ளி விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம். அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா சுந்தரி வந்து நல்லவங்களாக மாறுவாங்க. ஏன்னா என் பிள்ளைக்கே இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு அகேன்ஸ்டாக மாறி அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சுந்தரியில் நல்லவங்களாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடம்பெல்லாம் விஷம். இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ராகவ் வந்து காலி பண்ணால் மட்டும்தான் அபியை அடைய முடியும். அப்படிங்கிறனால அபி வந்து லாஸ்ட் டார்கெட்டாக வச்சுட்டு யாருக்குமே கிடைக்கலன்னா அபி அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அடுத்து பார்த்தோம்னா ராகவுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை வந்து முரளி கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா அப்படி தான் தெலுங்கு வெர்ஷனோட ஸ்டோரி இருக்குது. நம்ம தான் ஏற்கனவே சொன்னல நடக்க முடியாமல் வீல் சேரில் இருப்பாங்க, அபி தான் பார்த்துக்குவாங்க. ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்டோரிலான்னு நம்ம தொடர்ந்து நிறையா தடவை பேசியாச்சு. இதுக்கிடையில் முரளியை பற்றி இருக்க உண்மையை கரெக்டாக ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சாதான் அஞ்சலி கிட்ட நிரூபிக்க முடியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த சங்கர் வக்கீல் வாய் திறந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த ஸ்டோரியும் இடையில கொஞ்சம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி பார்த்தாலும் இப்போ அடுத்து அஞ்சலியோட வளைகாப்புக்கு உண்டான ஏற்பாடு தயாராகிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவரேஜான பரபரப்பான ஸ்டோரியாக கொண்டு போய் அதுக்கு அடுத்த வார ஸ்டோரி, அதாவது இன்னும் ஒரு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் தான் பார்த்தா இந்த ஸ்டோரியை உள்ளே கொண்டு வருவாங்க. இதுக்கிடையில் முரளி ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணி இவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்னமாக குட்டியாக ஏதாவது வில்லத்தனம் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கான ப்ரொமோ வச்சு அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி என்ன ஏதுங்கிறது நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ணவே முடியலையே. அந்த மாதிரி தானே இன்றைக்கான ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நம்மளும் எதிர்பார்த்தோம். இதுக்கிடையில் ஒரு வேளை திங்கக்கிழமை மனசு இறங்கி போய் நம்மலாம் பாவம்னு நினச்சி ஒரு சூப்பரான ப்ரோமோ கொடுத்தாங்கன்னா அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி என்னங்கிறத நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயத்தில் கதையில் உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.